கடவுளும் அப்படிதான். உன்னை மணிக்கணக்கா அவர் சன்னதியில தங்க வச்சிருக்காருன்னா உன்னை கஷ்டப்படுத்த இல்ல, உன்னை அவர் ரொம்ப விரும்புறாருன்னு அர்த்தம். உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா தண்டனையா நினைக்காத, கடவுள் உனக்கு கொடுக்கிற சோதனையா நினைச்சுக்க. வாழ்க்கையில முன்னுக்கு வருவ. கதையெல்லாம் நல்லதா சொல்லுவீங்க. கடவுள் இருக்காருன்னா கண்ணு முன்னாடி வர சொல்லுங்க. வரணுமா? அவர் சொன்னதுல நீங்க எதை கடைபிடிச்சீங்கன்னு வரணும். காலங்காலமா உங்களுக்கு துணையா நின்னா உங்களை வழி நடத்துற சனாதன தர்மத்தையும் மரபுகளையும் பின்பற்றாம உங்க கையால அழிச்சிட்டு வர்றீங்க. அதுக்கு வரணுமா? ஆமா, இந்த காலத்துல எல்லாமே பணம் தான். பணம் எங்க இருக்கோ அங்கதானே போனோம். இன்னும் தர்மத்தையே நினைச்சிட்டு இருந்தா எல்லாரும் நாசமா தான் போனோம். தாய்ப்பால் குடிச்சு அஜீர்ணமாச்சுன்னு சொன்னவனும் இல்ல, செயற்கை பால் குடிச்சு ஆரோக்கியமா இருக்கேன்னு சொன்னவனும் இல்ல. அதுக்குதான் சொல்லியிருக்காங்க, ஸ்வதர்மம் நிதனம் ஸ்ரேயஹ பரதர்மோ பயாபஹான்னு. உன் தர்மத்தை நீ முறையா பின்பற்றி இருந்தா பரதர்மமும் தலையில ஏறி நடனமாடி இருக்காது. ஏன்?